வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததில் when two identical spheres are touched or connected by a wire, identical spheres by a wire, the charge on each sphere will be this much. Suppose இங்கே ஒரு ஸ்பியர் A இருக்குது, ஸ்பியர் A identical sphere. This is sphere B. இதோட சார்ஜ் வந்து Q1, இதோட சார்ஜ் வந்து Q2. ரெண்டையும் டச் பண்ணோம்னா, ரெண்டையும் டச்சிங் பண்ணுற போது ஸோ A B ரெண்டையும் டச் பண்ணோம்னா ரெண்டுத்துக்குள்ள, ஸோ இது Q1 இருக்குது, இது Q2 இருக்குது. The charge on each will be Q1 plus Q2 by 2. இது ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. அதுதான் ரெண்டு இதில் உள்ள சார்ஜ். தட் இஸ் இதில் உள்ள சார்ஜ் வந்து Q1 plus Q2 by 2. இது ஏல செப்பரேட் பண்ண பிறகு இதில் உள்ள சார்ஜ் இருக்கும். இதுலேயும் Q1 plus Q2 by 2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பண்ணி டிவைட் பை 2. ஸோ இதுதான் ரெண்டு சார்ஜஸ் சார்ஜை வந்து ரெண்டு ஸ்பியரும் ஷேர் பண்ணுது. சப்போஸ் Q1 is equal to 5 கூலம்னு வச்சுக்கோம், 5 கூலம், அண்ட் Q2 is equal to 7 கூலம். ஸோ இதில் எவ்வளோ இருக்கும்? 5 + 7 divided by 2. 5 + 7 is 12. 5 + 7 divided by 2 is equal to 5 + 7 divided by 2 is equal to 6 கூலம். ஸோ இதில் எவ்வளோ இருக்கும்? இந்த கண்டிஷன் 6 கூலம் இதில் இருக்கும், 6 கூலம் இந்த கண்டிஷனில் இருக்கும். சப்போஸ் இதில் வந்து 5 கூலம்ஸ் இருக்குது, இதில் வந்து -7 கூலம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். -7 கூலம்னு வச்சுக்கிட்டோம்னா 5 + -7 is equal to 5 - 7 divided by 2. In that case -2 divided by -1 கூலம். ஸோ இதில் எவ்வளோ இப்போ இருக்கும்? இதில் is equal to -1 கூலம், இதுலேயும் -1 கூலம் இருக்கும். ஸோ போத் பிகம் ரெண்டும் நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் இன்னொரு கணக்கு வச்சுக்கோம். இது வந்து 12 கூலம் இருக்குது, ரெண்டும் நெகட்டிவாக மாறிடுது இந்த கண்டிஷனில். இப்போ இதில் 12 கூலம் இருக்குது, இதில் வந்து 8 கூலம் இருக்குது, -8 கூலம். -8 கூலம் இதுதான். ஸோ இது எப்படி ஆகும்? ரெண்டும் டச் பண்ண Q1 + 2, that is 12 + -8. 12 + -8, 4, this become +4 கூலம். +4 கூலமாக இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? ரெண்டும் 4 கூலம் ப்ளஸ் சார்ஜ், +4 கூலம். இங்கேயும் +4 கூலம் இருக்கும். சப்போஸ் இது அன்சார்ஜாக இருந்தால் இது வந்து 0 இருக்கும், இது Q1 12 இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்? அன்சார்ஜுங்க போது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 12 + 0 divided by 2, that becomes 6 positive. So this will be 6 coulomb and this will be also 6 coulomb in case if it is one is uncharged. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணணும்? ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு சைனிக்காக பார்க்கணும். இது மைனஸ் இருந்தால் Q1 - Q2ன்னு வரும், இது அன்சார்ஜாக இருந்தால் 0 வரும். ஸோ சார்ஜ் வில் பி ஷேர்ட் லைக் திஸ். when two identical cylinders having charges are joined and separated, ரெண்டு சார்ஜ் ரெண்டே ஆட் பண்ணி ரெண்டு டிவைட் பண்ணோம்னா அதில் எவ்வளோ சார்ஜ் வருதோ அவ்வளோ சார்ஜ் தான் ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட், கூலம்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா obeys நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஏன் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிறோம்? இது வந்து
ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், இது ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று வச்சுக்கோ. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ளது டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர். த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அட் எ பாயிண்ட் ஜாயினிங் த டூ சென்டர். ஸோ ஃபோர்ஸ் இந்த லைனில் தான் ஆக்ட் பண்ணோம். அதனால தான் இதை சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். கூலம்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஏ சென்ட்ரல் ஃபோர்ஸ். இட் ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த சென்டர்ஸ். அதனால தான் சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ இது ஆறுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இது வேணும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். Exactly same, which is equal to K into Q1 Q2 by distance square. இதுவும் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். பிகாஸ் ரெண்டும் பாசிட்டிவ் இருக்குது. இதை புஷ் பண்ணும். விச் இஸ் ஈக்குவல் டு K into Q1 Q2 by R square. therefore இது ஆக்ஷன் கொடுக்குது, இது ரியாக்ஷன் கொடுக்குது. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ Coulomb's law follows Newton's third law. This law holds good for point charges at rest. Point charges மட்டும்தான், மற்ற எந்த கான்ஃபிகரேஷனுக்கும் இது அக்செப்டட் இல்லை. லைக் ஏரியா, லைன் சார்ஜ், ஏரியாஸ் அண்ட் வால்யூம், இதுக்கெல்லாம் அந்த கான்ஃபிகரேஷனுக்கு இது அக்செப்டபிள் கிடையாது. அண்ட் இட் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன? சப்போஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்தோம்னா we do some work done. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி இல் கோ பேக். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா இட் வில் கோ பேக். நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அங்கே கொண்டு போனோம், திரும்பி இங்கே கொண்டு போயிடும். எப்படி ஸ்ப்ரிங்கை இங்கே இழுத்துட்டு வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி போயிடும். ஸோ த ஒர்க் டன், வாட் இஸ் ஒர்க் டன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு distance moved. So the work done by this force is conservative force. Frictional force என்ன? ஒரு கரடு முரடான ஒரு ஃப்ளோரில் நம்ம ஒரு பாக்ஸை இழுத்துட்டு போய் இங்கே விட்டோம்னா, ஒரு தூரத்தில் வச்சோம்னா அந்த பாக்ஸ் திரும்பி வராது. ஸோ ஒர்க் டன் பை தட் ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். ஒர்க் பண்ணோம்னா திரும்பி எப்போ போகணும். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன? ஸோ இங்கேருந்து இங்கே சப்போஸ் இப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஸோ இது ஒரு பாத்து இருக்குது. இப்படியும் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போகலாம், இதை இப்படியும் கொண்டு போகலாம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் that depends upon the path. கன்சர்வேட்டிவில் ஒர்க் டன், இது ஒர்க் டன் 1, this is work done 2, this is work done 3. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் work done depends upon initial point and final point and not on the path. Work done not depending on path. Therefore, work done does not depend upon the path and depend on initial and final position. So, எப்படி எடுத்துக்கலாம்னா work done, so work done by path 1 is equal to work done by path 2 is equal to work done by path 3. So it depends upon the initial and final point and not on path. So work done in a closed path, work done in a closed path by a conservative force is equal to 0. ஏன்னா சப்போஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு இங்கேருந்து இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் இப்படி போய் ஒர்க் பண்ணலாம், இப்படி திரும்பி வரலாம். ஸோ ஒர்க் டன் in the forward direction. This is work done from A to B. Work done from A to B. This is work done from B to A. So A to B, இதுதான் A to B, same B to A same தான். So the path from A to B, இந்த பாத்தாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பாத்தாக இருந்தாலும் சரி, equal to this the path. So work done A to B வந்து இது, work done B to A இது. So therefore work done A to B
plus work done A to B is equal to work done B to A. Work done இந்த distance இந்த எந்த பாத்தில் போனாலும் சரி work done point to point இந்த லைன் தான் work done எந்த பாத்தில் போனாலும் இதில் போனாலும் சரி இப்படி போய் இப்படி வந்தாலும் சரி work done is equal to from here to here. அதுமாதிரி சேம் வே பேக் இங்கேருந்து இங்கே வரும்போது work done be சேம் பாத்து தான் வாட் எவர் மே பி த பாத். ஸோ we can say work done from A to B, work done A to B is equal to negative of work done இந்த பக்கம் பாசிட்டிவ் ஒர்க் டன்னா இந்த பக்கம் நெகட்டிவ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஏபி இங்கே வந்துன்னா ஒர்க் டன் பி டு ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இட் மீன்ஸ் ஆர் ஒர்க் டன் ஏ டு பி plus work done B to A is equal to 0. That is work done this way and work done this way. Both are equal and opposite. Therefore, work done by a conservative force, work done by a conservative force around a closed path is equal to 0. Next point. Suppose ஒரு மீடியம் ரெண்டு சார்ஜஸை வேக்யூமில் வச்சுருக்கோம். வேக்யூம் at a distance d. This is charge 1 at A, this is charge 2 at B. So either the force at our force vacuum gathal 1 by 4 pi epsilon naught. Vacuum gathal permittivity on the is equal to permittivity is equal to absolute permittivity of free space or vacuum into product of both the charge by the distance square, or we can write it as k, this is equal to k into q1 q2 by d square when it is kept in the vacuum. Suppose அதே distance, suppose இங்கே வந்து same distance இது distance, but இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு டைஎலக்ட்ரிக்கை இங்கே இடையில கொடுத்துறாங்க. ஸோ ஆஃப் திக்னஸ் டி. ஸோ இட் மீன்ஸ் இங்கே வந்து இந்த இப்போ இதில் என்ன பார்க்கலாம், திஸ் இஸ் ஏ Q1, this is B Q2, பட் இந்த டிஸ்டன்ஸுக்கு இடையில் ஒரு டைஎலக்ட்ரிக்கை கொடுத்துட்றாங்க ஆஃப் திக்னஸ் டி. இதோட திக்னஸ் வந்து இங்கேருந்து இங்கே வந்து டி. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல இவ்வளோ இடத்துல டைஎலக்ட்ரிக் இருக்குது, இது வேக்யூமில் இருக்குது. ஸோ ரெண்டு கம்பைன்டு மீடியம் இருக்குது. ஸோ இப்போ எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம், இப்போ கேல்குலேஷன் எப்படி பண்ணலான்னா இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூ போட்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணால் எப்படி ட்ரீட் பண்ணலான்னா அது வந்து அந்த செட்டிங் வந்து இந்த செட்டிங் வேக்யூமில் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணோம் with some calculation. So in the distance now new distance is d dash. D க்கு பதிலா d dash. What is d dash? Now d dash is equal to what? D original distance minus thickness of the dielectric medium minus thickness of the dielectric medium into under root the dielectric constant of the medium. So is a dielectric constant K. So this is equal to D minus T plus T by under root K. If D is equal to, suppose இது வந்து thickness, if thickness is equal to D by 3 னு வச்சுக்கோ, it means this is equal to d by 3, இங்கே d by 3, இது ஒரு d by 3, ஏன்னா 3 d by 3 is equal to 3 into d by 3 is equal to d. So இது ஒரு d by 3, இது ஒரு d by 3, இது ஒரு d by 3. So thickness is equal to d by 3. இப்போ எப்படி பண்ணால், so d dash is equal to original distance d minus thickness எவ்வளவு is equal to minus t d by 3 plus d by 3 under root k. இப்படி எழுதிக்கலாம். So this can be replaced as d dash. So this is equal to 3d minus 2 by 3d
plus d by 3 under root k, where d dash of the value is. So then now we can treat as if the same charge with the dielectric kept in vacuum with distance of separation d dash, that includes dielectric medium also. The dielectric medium எடுத்துட்டு நம்ம இப்படி எழுதலாம், as if the both the charges kept in d dash, only எது சேஞ்ச் ஆகும், d will become d dash, where d dash value is equal to this much. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா, நீட்டில் ஐஐடியில் இது மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம டைரெக்டாக நம்ம டைஎலக்ட்ரிக் மீடியத்தை எடுத்துட்டு டி டேஷ் எழுதினோம்னா as if. இப்போ இந்த நியூ ஃபோர்ஸ் என்ன வரும், நியூ ஃபோர்ஸ் இஸ் equal to f dash is equal to, இது வேக்யூமில் வச்சுருக்கோம் டி டேஷ் டிஸ்டன்ஸில் 1/4 pi வேக்யூமில் வச்சுருக்கோம் எப்சிலான் நாட் போகும் into q1 q2 divide by d dash square, where d dash value d dash, where d dash is equal to, d dash is equal to 2/3, or we can write 2 into d by 3 plus d by 3 in root k. In general, d dash எப்படி எழுதலாம், d dash is equal to original distance minus thickness into root 2 times of the dielectric strength. So இதை யூஸ் பண்ணி இந்த d original d dash ஆல் replace பண்ணிட்டு we can treat it. It is kept as if this is kept in vacuum with d is equal to d dash. 2 point charges are placed at a separation of d in vacuum. So 2 point charges இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜஸ், இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, separated in vacuum. இதை q1 சொல்ல வச்சுக்கோம், இது q2 வச்சுக்கோ. At a separation of distances d in vacuum, and the force between them is F. So F is the force, which is equal to 1/4 pi epsilon naught q1 into q2 by d square, or we can write k into q1 into q2 by d square. So F. Now a dielectric of thickness d by 3 is with the dielectric constant k is placed between the charges. So அதே charge q1 and q2, thickness dielectric வச்சுட்டோம், நம்ம இங்கே இடையில வச்சுட்டாங்க, இங்கே வேக்யூம் இங்கே dielectric, இங்கே dielectric, இது வந்து வேக்யூம், இது வந்து வேக்யூம். அதோட திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு d by 3. இந்த d இருக்கு இல்லையா, இந்த dயில் 1/3 of this t, it means 1/3 of t here, 1/3 of t here, d here. ஸோ இங்கே டயலக்ட்ரிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மீடியம் வந்து கம்பைன்டு மீடியம் ஆயிடுச்சு, வேக்யூம் டயலக்ட்ரிக் வேக்யூம். ஸோ இந்தமாரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம இந்தமாரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னா இது வந்து this length is equal to d dash, as if we remove this portion, as if d dash in vacuumல இருக்க மாதிரி வச்சுக்கலாம், அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது டோட்டலாக வேக்யூம், இதை எடுத்துகிட்டு இதை கன்வெர்ட் பண்ணணும், பட் அதுக்கு ஈக்குவலன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம், ஸோ d dash, இங்கே d டயலக்ட்ரிக் இல்லாமல் வெறும் வேக்யூமாக இருக்கிறப்ப, இங்கே டயலக்ட்ரிக் எல்லாம் கம்பைண்டாக இருக்கிறப்ப d டேஷ்னு வச்சுக்கலாம். d dash is equal to original separation minus thickness into under root k, where k is dielectric. K is equal to dielectric constant. ஸோ இப்படி எழுதுகிற போது இங்கே வேக்யூமில் இருக்கிறத நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்.
இந்த கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது தூக்கி எறிஞ்சிட்டு டோட்டலாக வேக்யூமில் இருக்கிற மாதிரி இங்கே வச்சுக்கிறோம். பட் அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து டி டேஷ்னு சொல்லுவேன். இன்ஸ்டால் d/3 ப்ளஸ் d/3 ப்ளஸ் d/3 சொல்லுது டி டேஷ் அப்படின்னு மாற்றிக்கலாம் இன் வேக்யூமில் இருக்கிற மாதிரி. ஸோ வாட் இஸ் டி டேஷ்? டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் மைனஸ் டி எவ்வளோ வருது? டி இஸ் ஈக்குவல் டு d/3 minus note this formula minus d/3 into root k. This is the formula d dash. So is equal to this d minus d/3, d minus d, this will become d/3 into root k, d/3 into root k. The minus minus plus side is that. This is d minus d/3 is equal to 2d/3. So d dash. Now if you simple, this is q2, this is q1, this medium is vacuum with d dash as separation. So the d leda idu or d, some portion of d, some portion of d, some portion d dash replace பண்ணிட்டோம். இதை நம்ம தூக்கிட்டோம். அதை தூக்கிட்டு தான் d dashல இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ now இங்கே ஃபோர்ஸ் என்ன ஆகுது? now this force எப்படி டைஎலக்ட்ரிக் வச்ச பிறகு ஃபோர்ஸ் இஸ் எஃப் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 9/25 ஆஃப் எஃப். இது வேக்யூமில் இருக்கிறப்ப இது டைஎலக்ட்ரிக் இருக்கப்போது the force is 9/25 times in vacuum. Or we can write என்ன வரும்? ஸோ எஃப் டேஷ் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/25 எழுதலாம். இது this is condition கொடுத்துருக்காங்க 9/25 times of f new force. The force here is equal to f dash. Now what is f dash? F dash எப்படி செய்யலாம்? f dash is equal to 1/4 pi epsilon naught into charges are same divided by d dash square. Okay. Now f dash by f என்ன வரும்? f dash நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? now find the value of k, dielectric constant கண்டுபிடிக்க. f dash by f பண்ணோம்னா இதுவும் அடிபட்டுடும், q1 q2 அடிபட்டுடும். f dash கீழே வந்து f dashனா கீழே வந்து d dash ஸ்கொயர் அண்ட் fக்கு பதில் d ஸ்கொயர். ஓகே. f dash என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு 9/25. Or we can write d square divided by d dash என்ன வருது? d dash is equal to d dash square 2d/3 plus d/3 dielectric constant அதோட ஸ்கொயர். இது is equal to 9/25. ரைட். ஸோ இப்போ இந்த டி ஸ்கொயர் வெளியில் எடுத்துலாம். டி ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா this will become இப்படி ஆகிடும். ஓகே. we'll write it once again. So now this will become like this. 9/25. 9/25 is equal to d square into d வெளியில் எடுத்துடுறோம். d வெளியில் எடுத்துட்டு 2/3. So this is a root d/3 into root of dielectric constant. d வெளியில் எடுத்துட்டோம்னா 2/3 plus root k/3 into square. d எடுத்துட்டோம் 2/3 plus root k/3. So இது d square இது cancel ஆகிடும். So left out is 9/25 is equal to 9/25
is equal to 1 divided by 2 by 3 plus root k by 3 whole square. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா this is 3 by 5 is equal to 1 by 2 by 3 plus root k by 3. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட், இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒன்னோட ஸ்கொயர் ரூட் ஒன்று, இதோட ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் போயிடும். இப்போ now this is become என்ன வருது? So this becomes 3 காமன் எடுத்துட்டோம்னா 3 by 5 3 by 5 பெரட்டி எழுதணும்னா இது மேலே போயிடுச்சுன்னா 2 by 3 ப்ளஸ் ரூட் கே பை 3 இஸ் ஈக்குவல் டு இதையும் பெரட்டி எழுதணும் 5 by 3. ஸோ காமனாக இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரூட் கே இஸ் ஈக்குவல் டு 3. ரூட் கே இதை கேன்சல் பண்ணோம்னா ரூட் கே ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5 ஆர் கே இஸ் ஈக்குவல் டு 3. root k is equal to 3, it means the square பண்ணோம்னா k is equal to 9. So the dielectric constant, here dielectric with the dielectric constant k is equal to, இதை ஸ்கொயர் பண்ணுறோம், is equal to 9. It is required to hold 4 charges plus q, 4 charges plus q, 4 charges in a square. இது ஒரு ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் q சார்ஜ், இங்கே ப்ளஸ் q சார்ஜ், இங்கே வந்து ப்ளஸ் q சார்ஜ், இங்கே வந்து ப்ளஸ் q சார்ஜ். இதை வந்து இந்த சைடை ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ, சின்னு வச்சுக்கோ, இதை டின்னு வச்சுக்கோ. 4 charges in equilibrium kept at the corner of a square of side A. Side A. Square side A. Find the point, should be find point charge that will do this placed at the center. So center la வைக்கிறாங்க ஒரு charge. So at center நம்ம q charge வைக்கிறோம், at center O. Okay, so it means 4 கார்னர்லேயும் 4 சார்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ சென்டரில் ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. ஸோ எல்லாமும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. எல்லாம் ஈக்குலிபிரியம் இருக்குன்னா இது கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் ஏன் இருக்குன்னா இது நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இதை இங்கே புல் பண்ணும். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ இது இங்கே புல் பண்ணும். இது நெகட்டிவ் பாசிட்டிவ், இதை இங்கே புல் பண்ணும். இது நெகட்டிவ் பாசிட்டிவ், இங்கே புல் பண்ணும். ஸோ 4 சார்ஜையும் இப்படி புல் பண்ணி ஈக்குலிபிரியத்தில் வச்சுருக்குது. 4 சார்ஜையும் இந்த நெகட்டிவ் சார்ஜினால் ஒன்றையும் 4 சைட்லேயும் புல் பண்ணி அதை ஈக்குலிபிரியத்தில் வச்சுருக்கு. ஸோ இட் மஸ்ட் பி நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்தால் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இது வந்து பாசிட்டிவ் இதை புஷ் பண்ணுவீங்க. இது பாசிட்டிவ் புஷ் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் புஷ் பண்ணும். பாசிட்டிவ் புஷ் பண்ணும். ஈக்குலிபிரியம் வராது. ஸோ the charge at the center must be negative charge. ஸோ எல்லாம் இப்போ ஈக்குலிபிரியத்தில் இது இந்த சார்ஜோட ப்ரெசன்ஸ்னால் எல்லாம் ஈக்குலிபிரியம் இருக்கிறதுனால ஸோ ஆல் த சார்ஜஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம். ஸோ நான் இந்த ஃபோர்ஸை நம்ம பார்ப்போம். So this point will be also in equilibrium due to these other charges. This will be also in equilibrium due to other charges. This will be also in equilibrium due to other charges. This will be also in equilibrium due to other charges. So in the charge எடுத்துப்போம். Now we will take what is force on this charge kept at A due to this charge. So இது positive, so it will be like this. இது F1 நம்ம வச்சுக்கோம். That is F1 is equal to charge on E
due to AB இது due to D is equal to என்ன வரும் 1 by 4 pi epsilon naught into product of these two charges q into q square, the distance A and D, distance between A and D, distance between A and D is the side A square, அதை நம்ம எப்படி எதுனா 1 by 4 pi epsilon naught 0 k னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் k into q square by A square, that F2. So direction இந்த பக்கம் இருக்கும், direction will be this way. ஏன்னா இந்த சார்ஜை இது இப்படி புஷ் பண்ணும். F2 is equal to charge on A due to charge at B. இது ப்ளஸ் இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும், ரைட். ஸோ திஸ் வில் பி F2ன்னு வச்சுக்கோம். ஸோ F2 என்ன வரும், F2 is equal to 1 by 4 pi epsilon naught 0, இது Kன்னு வச்சுக்கலாம். ஸோ K into product of this charge plus Q square, distance is A square. ஸோ F1 F2 ஈக்குவலாக இருக்குது, பட் அதோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அட் த சென்டர் என்னென்ன ஃபோர்ஸ் அடிக்குது, F1 எந்த பக்கம் அடிக்குது, இன் திஸ் டைரெக்ஷன், திஸ் இஸ் F1 இந்த பக்கம் இருக்குது, அண்ட் F2 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. Now F3, what is F3? F3 is equal to இது பாசிட்டிவ், எது பாசிட்டிவ், ஃபோர்ஸ் டியூ டு சி ஆன் சார்ஜ் kept at A. So this is force on charge A due to force at C. இது என்ன வரும், K into Q1 into Q into Q square divided by distance வந்து என்ன, AC square. AC square. ஏன் AC square? This is the distance, AC square. AC square நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், AC square பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். This is A, this is D, and this is C. So this is A, this is A. இது ஏன்னா this square plus this square is equal to under root 2A square. Therefore AC is equal to root 2 into either square root எடுத்தோம், root 2 into A. Therefore AC is equal to root 2 A. You can say F3 is equal to K into Q square, AC square is equal to root 2 into A whole square is equal to K into Q square divided by 2A square. So this we can write it as, I can write simply, right, F1 is equal to K into Q square by A square, and F2 is equal to K into Q square by A square, and F3 எவ்வளோ வருது, F3, this is F3, this one is F3, this is F3. Force on A due to force on charge kept at C. F3 is equal to K Q square by 2A square. Force on A due to O, charge at O. இந்த இடத்துல சார்ஜ் இருக்குது, என்ன இருக்குது, சார்ஜ் Q is equal to K 1 by 4 pi epsilon naught 0 into product of this charge and this charge. This is Q into Q, product of the charge. இப்போ டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இது மைனஸாக இருக்குது, இது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் இதை தாம் பக்கம் இழுக்கும், இது ப்ளஸ் இது மைனஸ், ஸோ இதை இந்த பக்கம் இழுக்கும், this way, right? So the charge will be this way. So
F4 என்ன வரும்? Therefore F4 is equal to due to O is equal to QQ divided by AO square. The distance between these two is AO square. AO square இதில் half, AC ல half. So AO is equal to half of AC. Half of AC na enna varum? Is equal to root 2A by 2. So root 2A by 2 is equal to A by 2. Root 2 irukku, inge root 2 into root 2 idu cancel aidum. AO is equal to, what is AO? AO is equal to A by root 2. So into AO square is equal to K into Q by A by root 2 whole square. So நம்ம எழுதலாம், that is அது F4 னு சொல்லலாம். This is F4. So F4 is equal to இது ஸ்கொயர் ஆன்சர் 2 on 2 மேலே போயிடும், 2 K Q by A square. So this is the value of F4. F4 is equal to 2 into K into Q by A square. Since and AC is equal to root 2 A and AO is equal to A by root 2. இந்த ஃபோர்ஸ் வந்து F3 இப்படி வருது, அதை ரிசால்வ் பண்ணணும். இது இன்க்ளைண்டாக இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்கிற போது இதை ஹொரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் மாற்றிக்கலாம் பை ரெசல்யூஷன். எப்படி ரெசல்யூஷன் பண்ணலாம்? ஸோ இதுதான் ஏ. ஸோ இங்கே இருக்குது F3. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? சி ஸ்கொயராக இருக்கிறதுனால டயகனல் இட் வில் மேக் 45 இங்கே இருந்ததுன்னா இங்கேயும் 45 இருக்கும், இங்கே 45 இருந்தால் இங்கேயும் 45 இருக்கும். ஏன்னா இது 90 டிகிரி. ஸோ திஸ் வில் பி 45 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணோம்னா இது இப்படி வந்துன்னா இது இப்படி வந்து இப்படி வரும். அதோட காம்பனண்ட் F3யோட காம்பனண்ட் இது. ஸோ ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் 45. ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருந்தால் காஸ் 45. ஆங்கிளுக்கு எகென்ஸ்ட் தூரத்தில் இருந்துன்னா ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் 45 டிகிரி. 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 45 டிகிரினா வேல்யூ 1:1 root 2. சைன் 45 இருந்தாலும் ஆஃபு, காஸ் 45 இருந்தாலும் ஆஃபு. ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? இப்படி ஒரு காம்பனண்ட்டோ இப்படி ஒரு காம்பனண்ட்டோ, இந்த காம்பனண்ட் ஈக்குவலான காம்பனண்ட்டு இங்கே இப்படி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு F3 சைன் 45. ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட்டை பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த காம்பனண்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ அந்த டயக்ராமத்தில் இதை அப்படியே கொண்டு போய் ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே எழுதிக்குவோம். திஸ் இஸ் F3 cos 45. ஏன்னா இந்த பாயிண்டில் இப்படி போகுது, இது வந்து இப்படி போகுது, அதாவது இப்படி டவுன் ஆக போகுது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து டவுனாக F3 சைன் 45 போகுது, ரெண்டு. ஓகே, நான் அதை ரிசால்வ் பண்ணிட்டோம். நான் அடுத்த இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. இது வந்து F2, இது F1, இது F3 தான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டோம். F3 cos 45, F3 sin 45 மாற்றிக்கிட்டோம். நெக்ஸ்ட் F4 எந்த பக்கம் இருக்குது? அதே ஏ இங்கே இருக்குது. ஸோ இது இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் இப்படி போகுது. ஸோ இது 45னா இதுவும் 45 தான் இருக்கும். ஸோ ஆங்கிளை நம்ம 45ன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் F4. திஸ் இஸ் F4. ஸோ F4னா என்ன? ரெண்டாக பிரிக்கலாமல், இப்படியும் ஒன்று இப்படி ஒன்று. இது இப்படி போகிறதுனால இது இப்படி போய் இப்படி போவோம், இப்படி போவோம். ஸோ ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க இது வந்து F4. ஸோ ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு வந்து காஸ் ஆஃப் 45ன்னு எழுதுகிறோம். இது ஹைபாட்னியூஸ், ஆங்கிளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது சைன் ஆஃப் 45ன்னு சொல்கிறோம். ஸோ சைன் ஆஃப் 45. ஸோ
இப்படி ஒரு ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸை தூக்கி இங்கே எழுதிக்கலாம் ஈக்குவலன்ட் வெக்டர். ஸோ F4 sin 45 மேலே போகுது. ஸோ திஸ் இஸ் F4 sin 45 from A. ஸோ மேலே போகுது, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மேலே போகுது. இன்னொரு காம்பனண்ட்டாக இப்படி போகுது, தட் இஸ் F4 cos 45 is equal to F4 cos 45. ஸோ இப்போ எல்லாத்தையும் இந்த காம்பனண்ட் இதை 2 காம்பனண்ட் ஆக்கி இதை எழுதிக்கிட்டோம், இதை 2 காம்பனண்ட் ஆக்கி இதை எழுதிக்கிறது. சிம்பிளி ரிசால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா உங்கள் ப்ராப்ளம் வெரி வெரி சிம்பிள் ஆகிடும். ஸோ வி கேன் ரைட் நவ் F1 is equal to Q square by A square, which is also equal to F2, which is also is equal to F2. And F3 வந்து எவ்வளோ வருது? F3 is equal to Q square by 2A square, and F4 is equal to 2Q by A square. ஸோ இதை இந்த ஃபோர்ஸு இப்படி போகுது, இந்த ஃபோர்ஸ் இப்படி போகுது. ஸோ இது யூக்லிபிரியத்தில் இருக்குது, இந்த பாயிண்ட் யூக்லிபிரியத்தில் இருக்குன்னா sum of these two force is equal to this force. That is, we can write remainder F1 plus F3 cos 45 balances F4 cos 45. இப்படி எழுதலாம், F4 cos 45. ஏன்னா F1 plus F3 cos 5 இந்த பக்கம் பொறுத்தவரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது இதை F4 cos 45 பேலன்ஸ் பண்ணுது. What is F1? F1 is equal to KQ square by A square plus F3 எவ்வளோ வருது? F3 is equal to KQ square by 2A square into cos 45 degree. Cos 45 is equal to 1 by root 2 is equal to F4 எவ்வளவு? F4 is equal to 2KQ by A square into F4 cos 45 1 by root 2. அதை இங்கே root 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காமன் டேர்மை கேன்சல் பண்ணலாம். இந்த கேயை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு Q இருக்குது, இங்கே ஒரு Q கேன்சல் பண்ணலாம், இங்கே ஒரு Q கேன்சல் பண்ணிடலாம். இங்கே A ஸ்கொயர் இருக்குது, A ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். Now this becomes, therefore இது எப்படி தான் Q by Q plus ஒரு Q பாக்கி இருக்குது, Q by 2 root 2 is equal to 2 root 2 into Q. எழுதலாம். ஓகே. So Q is equal to root 2 by 2 into Q plus Q by 2 root 2. So the further எப்படி எழுதலாம்? Q is equal to root 2 divided by 2 is equal to 1 by root 2 into இந்த Qவை காமன் எடுத்துட்டோம்னா 1 plus 1 by 2 root 2 into Q அப்படின்னு வந்துடும். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா 1 by root 2 plus 1 by root 2 plus the root 2, 1 by root 2, this become root 2 into 1 by 4 Q. ஸோ 4 காமன் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா 4 எப்படி எழுதிக்கலாம்? 4 can be written as 4 is equal to 2 into root 2 into root 2 எடுத்துக்கலாம். ஸோ 4 root 2 into root 2, ஒரு root 2 இந்த root 2 கேன்சல் ஆகிடும். this becomes 2 root 2 plus 1 into Q. Therefore Qயோட magnitude எவ்வளோ இருக்கும்? இந்த negative charge, Q should be negative charge whose magnitude is equal to 2 root 2 plus 1 by 4Q இருக்கணும்.
அனதர் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா F3 sin 45 கீழே டவுனில் F3 sin 45 plus F2 is equal to F4 sin 45. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் Qவோட வேல்யூ இது தான் வரும். அண்ட் Q should be value of Q என்ன? Q is equal to negative charge with magnitude of this much. Negative charge இருந்தால் தான் for the particle here at A to be in equilibrium, this is positive charge, this is positive charge, this is positive charge at the corner, and there is a negative charge capital Q is kept at the center, which is a negative charge.